ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெறும் 10 to 15 மினிட்ஸ் சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுறதால உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது உங்கள் ஆள் மனசை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நிறைய பேருக்கு மார்னிங் ரொட்டீனை பற்றி தெரியும், அதே மாதிரி ஈவினிங் ரொட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குது. டெய்லி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர் ஈவினிங் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஒரு 5 வழிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதன் மூலமாக நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாகவே உங்களால் மாற முடியும். ஓகே, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி ரீப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தூங்குறப்ப உங்கள் பிரெயினோட ஒரு பார்ட் ஆஃப் ஆகிடும், அதுதான் கான்ஷியஸ் மைண்ட். அதுவே நீங்கள் தூங்குறப்பவும் உங்கள் பிரெயினோட இன்னொரு பார்ட் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும், அதோட வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், ஓய்வே எடுக்காது. வருஷத்துக்கு 365 நாளும், வாரத்துக்கு 7 நாளும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் அது முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும், வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இதை தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஆள் மனசு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய விஷயங்களில் 90லேருந்து 95% விஷயங்கள் உங்கள் ஆள் மனசு தான் பண்ணுது. அதாவது ஒரு நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய பெரும்பாலான முடிவுகளை உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் எடுக்கிறது இல்லையா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் எடுக்குமா. சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது கான்ஷியஸ் மைண்டை விட 100 மடங்கு பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி இதை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதும் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இது உங்கள் ஹேபிட் மைண்டும் கூட. அதாவது இதை நீங்கள் பழக்கப்படுத்தி வச்சுருக்கீங்க. உதாரணமாக, ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்ப அதை முழு கவனத்தோட கான்ஷியஸாக கற்றுப்பீங்க. ஆனால் ஒன்ஸ் அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அது பழக்கமாயிரும். இப்போ காலையில் எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நாட்கள் போக போக அது உங்களை அறியாமலே உங்களுக்கு பழகி தானாகவே நீங்கள் செய்ய தொடங்கிடுவீங்க. இதன் மூலமாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தானாகவே உங்களை அறியாமலே அந்த வேலையை செய்ய வைக்கும். நீங்கள் வேற ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்கள் கை தன்னால் ப்ரஷ் எடுத்து பேஸ்ட் வச்சு அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட உண்மையான பவர். சில பாடல்களை நீங்கள் 2-3 தடவை கேட்டிருப்பீங்க, அது உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சு நீங்கள் தானாகவே பாடவும் ஆரம்பிச்சிருவீங்க. டிரைவிங் கற்றுக்கிறப்ப பார்த்து ஓட்டுவோம், எது பிரேக்கு எது கிளச்சு அப்படின்னு பார்த்து ஓட்டுவோம். ஆனால் ஒரு தடவை அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எது பிரேக்கு எது கிளச்சு இதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். ஏன், இதை விட ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம மூச்சு விடுறதை சொல்லலாம். நம்ம மூச்சு விடலைன்னா நம்ம உயிரோடவே இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம யோசிச்சா மூச்சு விடுறோம். இல்லை, அது நம்ம ஆள் மனசில் பதிஞ்சிருக்கனால ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. இந்த மாதிரி தானாகவே நம்மளோட சில விஷயங்களை செய்ய வைக்கிறது தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட். ஆனாலுமே நம்ம ஆள் மனசுக்கு எது நல்லது எது கெட்டது, எது உண்மை எது பொய் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. எதை நீங்கள் சொல்கிறீங்களோ எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படியே நம்பும். ஸோ நாம தான் நம்ம ஆள் மனசை தெரிஞ்சோ தெரியாமலோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது அதை ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டியதும் நம்மளோட கடமை தான். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 வழிகளை நீங்கள் திரும்ப ஃபாலோ பண்ணி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறதன் மூலமாக உங்கள் ஒவ்வொரு நைட்டையும் உங்கள் வெற்றிக்கான அடிகளை நீங்கள் எடுத்து வைக்க முடியும். ஸோ வாங்க அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்பர் 1, பிளான் த டே. ஒவ்வொரு நாளும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த நாள் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணுங்க. நாளைக்கு தூங்கி எந்திரிச்சதுலேருந்து திரும்ப போய் நீங்கள் தூங்குற வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பண்ணணுமோ அதை ஃபுல்லாக பிளான் பண்ணுங்க. காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்னென்ன முக்கியமான விஷயங்களை செய்யணும், இது எல்லாத்தையுமே பிளான் போடுங்க. ஒரு பர்ஃபெக்டான மார்னிங் ரொட்டீன் இருக்கணும்னா அதை நைட்டே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கணும். டிம் ஃபேரிஸ் சொன்ன மாதிரி அந்த நாளோட காலை நேரத்தை நீங்கள் ஜெயிச்சாதான் அந்த நாளையே ஜெயிக்க முடியும். ஆனால் உண்மை என்னன்னா, நீங்கள் அந்த காலை நேரத்தை ஜெயிக்கணும்னா முதல்ல நீங்கள் அந்த முந்தின நாளோட ஈவினிங்கை ஜெயிக்கணும். அந்த நாளில் நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறத அந்த முந்தின நாளே நீங்கள் பிளான் பண்ணணும். இதன் மூலமாக நீங்கள் தெளிவாகவும் இருக்க முடியும், சீக்கிரமாக உங்கள் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணவும் முடியும். நீங்கள் உங்கள் கோல்ஸை பிளான் பண்ணுறப்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். சும்மா எந்திரிக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் சின்ன விஷயங்களையும் நம்ம பிளான் போடணும், டைம் செட் பண்ணணும். இப்படி முந்தின நைட்டே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அடுத்த நாளை பிளான் பண்ணுறப்போ நம்ம ஆள் மனசு அதை ப்ராசஸ் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி அந்த நாளையே ஒரு சிறப்பான நாளாக மாற்றும். அடுத்து நம்பர் 2, ரிவ்யூ யுவர் கோல். நம்ம திரும்ப சொல்கிற விஷயங்கள் மூலமாக தான் நம்ம ஆள் மனசு நல்லா இயங்கும். உங்கள் ஆள் மனசை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணி உங்கள் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தை நினச்சி அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணுறப்போ இல்லை அதை கற்றுக்கிறப்போ அந்த விஷயத்த நீங்கள் திரும்ப பண்ணதுனால தான் அது நமக்கு பழக்கமாயிருக்கும். இதே மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதை நம்ம நிறைய தடவை திரும்ப ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும், பெரிய நடிகன் ஆகணும், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினச்சா மட்டும் பத்தாது. அதை ரிப்பீட்டேட்டிவாக நம்ம டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அதை நடக்கும்னு நம்ம நம்பணும். உங்கள் சக்ஸஸுக்கு உங்கள் மைண்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் கோல்ஸை திரும்ப நீங்கள் இமேஜின் பண்ணலாம், இல்லை அதை சத்தமாக கூட சொல்லலாம்.
இப்படி எத்தனை தடவை அதை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆள் மனசு அதை உண்மைன்னு நம்பும், சூப்பராக ஒர்க் ஆகும். அதுவும் இதை தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமோ நீங்கள் செய்கிறப்ப உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட கோல்ஸ் அண்ட் சக்ஸஸ் எல்லாம் நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக சொல்கிறப்ப நிச்சயமாக சொல்கிறேன், அதை ஈஸியாகவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் தூங்குறப்ப உங்கள் கான்ஷியஸ் மைண்டும் தூங்கிடும். அந்த கான்ஷியஸ் மைண்டுங்கிறது நீங்கள் இது வரைக்கும் சேகரித்த தகவல் மூலமாக தான் முடிவெடுக்கும். ஆனால் உங்கள் ஆள் மனசுங்கிறது அப்படி இல்லை. நீங்கள் எதை நம்புறீங்களோ எதை பார்க்குறீங்களோ அதை அப்படியே நடத்தி காட்டிடும். ஸோ நீங்கள் தூங்குறப்ப உங்கள் ஆள் மனசு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயங்களை உங்கள் ஆள் மனசு ப்ரோக்ராம் பண்ணி உங்கள் ஆசைகளை கண்டுபிடிச்சி அதை அப்படியே நிறைவேற்றிடும். உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது உங்கள் ஆள் மனசுக்கிட்ட அப்படியே ஒப்படைச்சிருங்க. கண்டிப்பாக உங்கள் ஆள் மனசு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அடுத்து நம்பர் 3, ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். எப்போவுமே நன்றி உணர்வோடு இருக்கணும். இது ரொம்ப பெரிய எக்ஸசைஸ்லாம் நினைக்க வேணாம். ஹை பெர்ஃபார்மன்ஸை பற்றி எழுதின ஜாக் கேன்ஃபீல்ட் வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணுறது எவ்வளோ முக்கியங்கிறத சொல்லியிருக்காரு. நீங்கள் இருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், வெல்த்தாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருங்க. ஏன்னா உங்களோட ஒரு நாள் நல்லா போகுதுன்னா இவங்களோட உதவி இல்லாமல் அது கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த கிராட்டிடியூடை நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை நீங்கள் பஞ்சமே இல்லாமல் சூப்பராக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கிராட்டிடியூடை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ, முக்கியமாக நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை அழகாக செட் பண்ணி நம்ம வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். ஸோ எப்போவுமே எல்லா விஷயத்துக்குமே நன்றி உணர்வோடு இருங்க. அடுத்ததா நம்பர் 4, ஆஸ்க் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ். உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் அதை உங்கள் ஆள் மனசுக்கிட்ட கேளுங்க. கிரேட் இன்வென்டரான தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்ன மாதிரி டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஆள் மனசுக்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்காம தூங்காதீங்க. ஏன் இதை சொல்கிறாருன்னா நீங்கள் தூங்குனதுக்கு அப்புறம் உங்கள் ஆள் மனசு நல்லா ஆக்டிவாக இருக்கும். வருத்தத்தோடையும் சோகத்தோடையும் தூங்க போகாதீங்க. இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு, இன்னைக்கு நாள் ரொம்ப மோசமாக போச்சு, இந்த மாதம் எப்படி பில் பே பண்ணுறது, இந்த மாதம் எப்படி வாடகை அடைக்கிறது, இப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி நடக்க போகுதுன்னு தேவையில்லாமல் யோசிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இனிமேல் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. உங்ககிட்ட இருக்க பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணுமா, இல்லை புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை வேற ஏதாவது ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க. உங்கள் ஆள் மனசுக்கிட்ட கேளுங்க, எப்படி இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருங்க. எத்தனை வாட்டி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கான சிறந்த பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் சில விஷயங்களை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இல்லை நீங்கள் அமைதியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்கும் போது அதுக்கான பதில் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஆள் மனசு தான். அது 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்காக மட்டும். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளாண்டுக்கு என்ன நடக்க போகுது, இன்டர்வியூ ஒழுங்காக நடக்குமா, நாளைக்கு பில் எப்படி கட்டுறது, வாடகை எப்படி கட்டுறது, இந்த மாதிரி யோசிச்சு உங்கள் பெட்டில் படுத்து தூங்காதீங்க. உங்கள் ஆள் மனசுக்கிட்ட கேள்விகளை கேளுங்க. உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற பிரோஜனமான கேள்விகளை கேளுங்க. அது உங்கள் ஹெல்த்தாக இருக்கலாம், வெல்த்தாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட கேளுங்க. இப்படி கேள்விகளை கேட்டுட்டு அதை பற்றி திரும்ப யோசிக்காம அப்படியே விட்டுருங்க. கான்ஷியஸாக அதுக்கான ஆன்சரை தேடாதீங்க, அதை அப்படியே விட்டுட்டு தூங்கிருங்க. ஏன்னா உங்கள் ஆள் மனசு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஆள் மனசு உங்கள் கான்ஷியஸ் மைண்டை விட பல மடங்கு பவர்ஃபுல்லானது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு தூங்கினாலே போதும். உங்கள் ஆள் மனசு அதுக்கான ஆன்சரை நிச்சயமாக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை உடனே கிடைக்கும்னு நினைக்க வேணாம். உடனே கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க. இப்படி இதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். அப்புறம் கடைசியாக நம்பர் 5, ஹிப்னோதெரப்பி. உங்கள் ஆள் மனசுங்கிறது ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராமால் தான் இயங்குது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணணுன்னா உங்கள் ஆள் மனசுக்கிட்ட அதுக்கான லாங்குவேஜில் நீங்கள் பேசணும். அப்படி பேசும்போது தான் உங்கள் ஆள் மனசு உங்ககிட்ட பேசும். இந்த ப்ராசஸை நம்ம ஹிப்னோதெரப்பி மூலமாக தான் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் கான்ஷியஸ் மைண்டை தூங்க வைக்கிறப்ப உங்கள் பிரெயின் வேவ்ஸ் மூலமாக உங்கள் ஆள் மனசு ப்ரோக்ராம் செய்யப்படும். ஸோ நிறைய பேருக்கு உதவி பண்ண ஒரு சர்டிஃபைடான ஹிப்னோதெரபிஸ்ட் கிட்ட போயிட்டு உங்கள் ஆள் மனசை நீங்கள் பேச வைக்கலாம். இல்லை ஒருவேளை அப்படி முடியலை அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த உங்கள் மைண்டில் கிரியேட் பண்ணி உங்கள் ஆள் மனசுக்கிட்ட நீங்களே கூட பேசலாம்.
அது ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ரிப்பீட்டேட்டிவாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இதுதான் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக, நான் ஹெல்த்தியாக இருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. இப்படி ரிப்பீட்டேட்டிவாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ஈஸியாகவே ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்படி ரீப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக அந்த நாளோட 90லேருந்து 95% விஷயங்களை உங்கள் ஆள் மனசு மூலமாக நீங்கள் சரியாக கட்டுப்படுத்த முடியும். இதன் மூலமாக உங்கள் கோல்ஸை நீங்கள் சீக்கிரமாகவும் அச்சீவ் பண்ண முடியும். டாக்டர் ப்ளூ லிப்டன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேட்கறது தான் உங்கள் ஆள் மனசை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வரைக்கும் சொன்ன இந்த 5 வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நீங்கள் சூப்பராகவே உங்கள் ஆள் மனசை ரீப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த 5 வழிகளையுமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியலனா கூட 2 இல்லைனா 3 வழிகளையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் இந்த 5 வழிகளையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்கள் வாழ்க்கையை சீக்கிரமாகவே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். உங்கள் லைஃப் அண்ட் ஃபினான்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக க்ரியேட் பண்ணி உங்கள் கோல்ஸையும் ட்ரீம்ஸையும் ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ணவும் முடியும். பட் ஒரே நைட்டில் எல்லாமே மாறிடாது. சக்ஸஸ்ங்கிறது ஓவர் நைட்டில் கிடச்சிடாது. உங்கள் கனவு நிஜமாக்குறதுக்கு வாரங்களாகலாம், நாட்களாகலாம், மாதங்களாகலாம், ஏன் வருஷங்கள் கூட ஆகலாம். பட் எவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆள் மனசை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்னிலேருந்து டெய்லி இந்த 5 மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் லைஃப் இப்போ இருக்கிற மாதிரி போரிங்காக இருக்காது. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறப்போகுது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.